ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம். உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது. எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது. எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது. அது பிழை என்றால் பிழை, அது யார் வந்தாலும் பிழை இல்லை. குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை, எனக்கு சாவதற்கு பயமில்லை. இனக்கலவரம் உருவாகிறது. அப்போது இருந்த காலத்திலிருந்து 1990ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது. எங்களுடைய உயிர், எங்களுடைய உடல் உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது. ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம். 1990களில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார், உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள். உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை. ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம். உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது. நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது. அது மட்டுமல்ல,